ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்வோம் இல்லைங்களா, அது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்க, எத்தனை உருளைக்கிழங்கு எடுத்துருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளுமே சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. சோம்பு நான் சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு கருவேப்பிலை சேர்த்துட்டு, நான் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆனியன் பொன்னிறமாக வரணும். பச்சை மிளகாவுமே நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அந்த மாதிரி வந்த பிறகு தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது ஆனியன் பொன்னிறமாக வந்துருச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சைடில் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கும் போதே குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வச்சிடணும். நான் 2 உருளைக்கிழங்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன். கம்மியான அளவு தான் நான் செய்கிறேன், அதனால் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். குக்கரில் உருளைக்கிழங்கு சைட் பை சைடு வெந்துருச்சு. அதை எடுத்துட்டு தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கணும். வீட்டில் வந்து நீங்கள் குட்டீஸ் வச்சுருக்கீங்க, குழந்தைங்களுக்கு டெய்லியும் எக்கு வேக வைப்பீங்க அப்படின்னா, இந்த குக்கர்லேயே போட்டு எக்கையும் வேக வச்சுக்கலாம். நான் வந்து தனியாக முட்டையை போட்டு வேக வச்சா அதுக்கு ஒரு டைமோ இல்லை கொஞ்சம் கேஸ் அந்த மாதிரி செலவாகும். ஸோ உருளைக்கிழங்கு கூடவே முட்டையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மசித்த உருளைக்கிழங்கை நம்ம வதக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த கலவையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி அல்லது 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா இது கொதித்து வரட்டும். வேகணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. உருளைக்கிழங்கும் நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ ஒரு தண்ணி மாதிரியான பதத்தில் இருக்கு இல்லைங்களா, நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படின்னா கடல மாவு கரைச்சி ஊற்றணும். இதை கரைச்சி ஊற்றினா தான் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ கடல மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி உருளைக்கிழங்கு கலவை இருக்கு இல்லையா, அதில் ஊற்றிடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நான் உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்குறீங்க, அந்த டைம்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சுவையான பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. தேங்க்ஸ்.